ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு வழியா வேலுமணி தரப்பும் எடப்பாடி பழனிசாமியும் இணைஞ்சிட்டாங்க. இது எஃகு கோட்டை. இதுக்கப்புறம் யாராலையும் இது என்ன பண்ண முடியாது, வீழ்த்த முடியாது அப்படின்னு. எனக்கு பிறகு 1000 வருஷம் ஆனாலும் இந்த கட்சி இருக்கும் அப்படின்னு ஜெயலலிதா சொல்லிட்டு போனாங்களே, அதை செய்து காட்டுவோம், உறுதியா நிலைநிறுத்துவோம் அப்படின்னு 2 தரப்புகளும் ஒன்றிணைஞ்சிருக்கிறாங்க. ஆனாலும் 3 பேர் மிஸ்ஸிங். அருண்மொழி தேவன், சி விஜயபாஸ்கர், சி வி சண்முகம், இந்த 3 பேரை மட்டும் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறதுக்கு எஸ்பி வேலுமணி கூட அவங்க வீட்டுக்கு போகல அப்படின்னு உறுதிபட சொல்றாங்க. அப்ப இந்த 3 பேர் எங்க போக போறாங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் தாவேக்காவில போய் சேர போறதா சில அரசல் புரசலான செய்திகள் வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் இத பத்தி கொஞ்சம் கூட உறுதியா பேசாம, மறுப்பு தெரிவிக்காம சி வி சண்முகம் தரப்பு என்ன பண்றாங்க, ஒதுங்கி நிக்கிறாங்க. ஏன் சி வி சண்முகம் தரப்பு எடப்பாடி பழனிசாமி போய் சந்திக்கல? எஸ்பி வேலுமணி எல்லாம் போய் சந்தித்தாங்கப்பா. காலையிலேயே வீரமணி என்ன சொல்லிட்டாருன்னா, நியூஸை கொடுத்துட்டாரு. நாங்க ஒருதாய் மக்கள் எல்லாம் என்ன பண்ண போறோம், சேர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு. லீமா ரோஸ் அவர்கள் கூட கன்ஃபார்ம் நியூஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, சொல்லிட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் சி வி சண்முகம் மட்டும் ஏன் முரண்டு பிடிக்கிறாரு, ஏன் வரல அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாராம், இந்த சி வி சண்முகம் மட்டும் உள்ள வரக்கூடாதுங்க, அவரு தாங்க வந்து பெரிய பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ரிக்டா சொல்லாதனால இப்ப இவரு உள்ள வரல, எடப்பாடி பழனிசாமி சேர்த்துக்கல அப்படின்னு தான் சொல்லப்படுது. இந்த 2 பேரும் பிரிஞ்சே கிடந்தாங்க. இன்னும் சொல்ல போனா வேலுமணி அவர்களும் சண்முகம் அவர்களும் எந்த அளவுக்கு வந்து உறுதிப்பட பேசுனாங்க, எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தணும், அவரு தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கிறாரு, கட்சி சரியா வளர்ச்சி அடையல, சோ தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்து நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், இப்படி பேசிட்டே இருந்தாரு. பொதுக்குழுவை கூட்டணும், அவர் பதவியை வந்து ராஜினாமா பண்ணணும், எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணாங்க, புட்டு வச்சிருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணுச்சுன்னா, தாவேக்காவில விஜய் வந்து என்ன பண்ணாரு, பதவி கொடுக்க மாட்டேன், அமைச்சர் பதவி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த தரப்பினருக்கு பெரும் ஏமாற்றம். அதுவும் இல்லாம கட்சி பதவியை அதிரடியா பறிச்சாரு எடப்பாடி பழனிசாமி. கட்சி தாவல் தடை சட்டத்தை என்ன பண்ணாரு, சபாநாயகர் கிட்ட புகாரா கொடுத்தாரு, இந்த 25 பேர் மேல நடவடிக்கை எடுங்க ஐயா அப்படின்னு. சபாநாயகர் அதிரடியா என்ன பண்ணல, முடிவு எடுக்கவே இல்லை, கொஞ்சம் ஹோல்ல போட்டு வச்சிருந்தாரு. சோ அதுக்கப்புறம் வந்து நகர்வுகள் வந்து பயங்கரமா இருந்து, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 4 எம்எல்ஏக்கள் எஸ்பி வேலுமணி தரப்புல இருந்து 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காவில போய் ஐக்கியம் ஆயிட்டாங்க. இருந்தாலும் இந்த தரப்பினருக்கு எப்ப நம்மளுக்கு பேஸே வந்து பாத்தீங்கன்னா அதிமுக தான். அதிமுகவில் இருந்தா நம்ம எப்படி, நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தானே, மன்னிப்பு கேட்டு அதெல்லாம் ஏத்து பாருங்க, அவர் தாங்க சொன்னாருங்க, திரும்பி வந்தா தாய் உள்ளத்தோடு ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கடிதத்துல எழுதிட்டு என்ன பண்ணாங்க, ஸ்ட்ரெயிட்டா எடப்பாடி பழனிசாமி போய் சந்திச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமி பலம் 40 என்ன பண்ணிருக்கு, உயர்ந்திருக்குது அப்படி சொல்ல. 47ல 4 பேர் அந்த பக்கம் போயிட்டாங்க. இன்னும் ஒரு 3 பேர் வந்து என்ன பண்ணல, இன்னும் ஸ்டெடியா ஒரு முடிவு எடுக்கல. அருண்மொழி தேவன், சி வி சண்முகம், சி விஜயபாஸ்கர் போன்றவர்கள் இன்னும் உறுதிப்படமான ஒரு ஸ்திரமான ஒரு முடிவு எடுக்காததுனால இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இங்க வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு, தாவேக்காவுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பேசப்படுது. உடனே என்ன பண்ணிட்டாங்க, வேலுமணி தரப்பினர் சபாநாயகரை சந்திச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஐயா நாங்க என்ன பண்ணோம், உங்ககிட்ட வந்து அதிமுக கொறடாவை நியமிக்கணும், அதிமுக சட்டமன்ற குழு தலைவரா எங்களை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு உங்க கிட்ட லெட்டர் கொடுத்தல, அதை நாங்க வாபஸ் வாங்கிக்கிறையா, எங்களுக்கு அது சம்பந்தம் இல்ல, எடப்பாடி பழனிசாமி தான் சட்டமன்ற குழு தலைவர், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தான் கொறடா அப்படின்றத நாங்க என்ன பண்றோம், ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகரை சந்திச்சு எஸ்பி வேலுமணி தரப்பினர் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு அந்த கடிதத்தை என்ன பண்ணிருக்காங்க, வாபஸ் வாங்கியிருக்காங்க. புதுசா ஒரு கடிதத்தை இவரை தான் நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ண ஒரு பர்மிஷன் கடிதத்தை கொடுத்திருக்காங்க. மாறாக எடப்பாடி பழனிசாமி தரப்பு என்ன பண்ணுச்சுன்னா, ஐயா நாங்க என்ன பண்ணோம், இவங்க மேல ஆக்ஷன் எடுங்க, கட்சி தவல் தடை சட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உங்களை கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருங்க ஐயா, நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம், இதுக்கப்புறம் நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டு கிளியாக நாங்க என்ன பண்ண போறோம், வாழ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டாங்க. சோ எல்லாமே சுமூகமா நடந்துருச்சு. அதிமுகவுல இப்ப எடப்பாடி பழனிசாமி ஓங்கி இருக்குது, அவருடைய கை ஓங்கி இருக்கு, அடிப்பணிஞ்சிருக்கு எஸ்பி வேலுமணி தரப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்ல போனோம். ஏன்னா ரொம்ப போக்கு காமிச்சிருந்தாங்க எஸ்பி வேலுமணி தரப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு, ரொம்ப போக்கு காமிச்சிருந்தாங்க. இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப உறுதியாவே இருந்தாருங்க. அவர் வந்து என்ன பண்ணார்னா, இதுக்கு பின்னாடி பயங்கரமான ஒரு அரசியல்லாம் இருக்குது. பாஜக எந்த அளவுக்கு சைலண்டா இதுல தலையிட்டு இவங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்து வச்சது அப்படின்னா, எஸ்பி வேலுமணி தரப்பு பாஜகவிடம் தொடர்பு கொள்ளும் பொழுது பாஜக எஸ்பி வேலுமணி தரப்பை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை அப்படின்ற ஒரு கருத்தும் இங்க முன்வைக்கப்பட்டது. சோ இப்ப திரும்பவும் இவங்க எல்லாருமே சி வி சண்முகம் இல்லாம இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, திரும்பி வந்திருக்காங்க. சி வி சண்முகம் தான் ரொம்ப முரண்டு பிடிக்கிறாரு. ஒருவேளை அவரு ராஜினாமா பண்ணிட்டு
தாவேக்காவில் போய் இணையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஒருவேளை அப்படி செஞ்சா விஜய் தரப்பு ஏத்துப்பாங்களா அப்படின்ற ஒரு விஷயமும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னா ஏற்கனவே 4 பேர் போய் சேர்ந்தாங்களா, இதுல ஏகப்பட்ட பேர் என்ன பண்றாங்க, கருத்துக்களை சொல்லிடுவாங்க, கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுட்டு இருக்காங்க. பாமக தலைவர் அன்புமணி என்ன சொல்றாரு, ஜனநாயக படுகொலை, அதாவது குதிரை பேர் அரசியலை தாண்டி இது அதை விட ரொம்ப மோசமானது, ஜனநாயக படுகொலைய இங்க வந்து செஞ்சிருக்கிறாங்க தாவேக்கா, அடுத்தவங்க கட்சி எம்எல்ஏவை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம சிபிஎம்ல இருந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, என்ன விலை அழகே எவ்வளவு வேணாலும் நான் ரேட்டு குத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு தாவேக்காவை மறைமுகமா சாடி இருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. இதன் இடையில தான் ஆதவர்ஜன் என்ன பண்ணிருக்கிறாரு, யார் வேணா வாங்க, அதிமுகவுல இருந்து யார் வந்தாலும் நாங்க சிவப்பு கம்பளத்தை விரித்து அன்போடு அரவணைப்போம் வாங்க அப்படின்னு அவர் ஒரு பகுதி இருக்காரு. இருந்தாலும் நாங்க எல்லாம் அதிமுகவுடைய ரத்தம்பா, ஜெயலலிதாவுடைய வளர்ப்பு, நீங்க என்னப்பா எங்களை அழைப்பு கொடுக்கறது, நீங்களை விட எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் மேல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி சந்திச்சு எல்லா கருத்து வேறுபாடுகளை கலைச்சு இதுக்கப்புறம் ஒரு தாய் பிள்ளையா நம்ம இருப்போனே வாங்கின, இது அதிமுக எஃகு கோட்டனை, இதுக்கப்புறம் யாராலையும் இந்த கோட்டையை அசைக்கவும் முடியாது, ஆட்டவும் முடியாது அப்படின்ற ரேஞ்சுக்கு குரல் கொடுத்து என்ன பண்ணிருக்கிறாங்க, அதிமுகவில் இணைஞ்சிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியும் பெருந்தன்மையோடு என்னதான் நீங்க என்ன எட்டி உதைச்சாலும் சரி, என்ன வந்து நீங்க எந்த அளவுக்கு தூற்றினாலும் சரி, நான் உங்களை என்ன பண்றேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவருக்கு வேற வழி கிடையாது. ஏன்னா அவருக்கும் எம்எல்ஏ வந்து அதி கம்மியா தான் இருக்கிறாங்க. சோ இவங்க இந்த 2ஆம் கட்ட தலைவர்களா பக்கத்துல வச்சுக்கினாதான் இவருக்கு பலம். ஏன்னா கொங்கு பெல்ட்ல ஏற்கனவே இங்க நீங்க தென் மாவட்டங்கள் எடுத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு வீக்கா இருக்கிறாரு அப்படின்னு பாக்கணும். இப்போ கொங்கு பெல்ட்ல இன்னும் வீக் ஆயிட்டாருன்னா அதெல்லாம் முடியாதுங்க. அதனால வந்து என்ன பண்ணுங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு வேற வழி இல்லாம அவர் என்ன பண்ணணும், மன்னிச்சுதான் ஏத்துக்கணும், வேற வழி கிடையாது. ஆனா சிவி சண்முகத்துக்கு மட்டும் கொஞ்சம் கரார் காட்டி இருக்கிறாரு அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இதுக்கப்புறம் சிவி சண்முகருடைய நகர்வு என்னவா இருக்கும், விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கர் அவர் என்ன பண்ண போறாரு, அருண்மொழி தேவன் இவங்க 3 பேரும் தனியா இன்னும் என்ன பண்றாங்க, அணியா தான் இருக்கிறாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு வரல அப்படின்ற ஒரு செய்தியும் இங்க பண்ணிருக்கு. இதனிடையில சிவி சண்முகம் ராஜினாமா பண்ண போறாரா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு அரசல் புரசலான விஷயங்களும் இங்க பரவிட்டு இருக்கு. அப்படி ராஜினாமா பண்ணிட்டு விஜய் தலைமையில போயிட்டு இவங்க ஜாயின் பண்றது வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 5 தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்க போகுது. இவங்க ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கும் என்ன பண்ணுவாங்க, இடைத்தேர்தல் வைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இந்த ரிஸ்க சிவி சண்முகம் எடுப்பாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா அதிமுக பிராண்ட்ல தான் மயிலம் தொகுதியில அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் எல்லாமே இப்ப ராஜினாமா பண்ணிட்டு போனாங்களே, அவங்க எல்லாமே அதிமுகவில் நின்றுதான் ஜெயிச்சிருக்கிறாங்க. திரும்பவும் அந்த அதிமுக ஓட்டு அவங்களுக்கு வருமா அப்படின்றது ஒரு பெரிய சந்தேகமாவே இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னதான் இவங்க 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அதிகமா இருந்தாலும், முற்றுமோதலும் அதிகமா இருந்தாலும், கசப்புகள் அதிகமா இருந்தாலும், வாங்க ஒருங்கிணைந்து நம்ம செயல்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒருங்கிணைந்திருக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி மேல கோச்சுக்கிட்டு நான் வரமாட்டேனே, நீங்க போங்கனே அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருக்கு முட்டி இருந்திருக்கு. வேலுமணிக்கும் சிவி சண்முகத்துக்கும் பயங்கரமா முட்டி இருந்திருக்கு. ஏன்னா சிவி சண்முகம் அவர் மேல பழிய போடுறதும், இவர் மேல பழிய போடுறதும், எப்படியோ ஒண்ணு இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. கடைசியில சிவி சண்முகம் தான் தனியா நின்னுட்டாரு அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. என்ன நடக்க போகுது, அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.